2023ஆம் ஆண்டு ஒடிஷா ரயில்கள் விபத்தில் 250க்கும் மேற்பட்ட உயிர்கள் பறிபோன நிலையில் 900க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த விபத்து ஒட்டுமொத்த தேசத்தையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்தியதை அடுத்து கவாச் தொழில்நுட்பம் இருந்திருந்தால் விபத்தை தடுத்திருக்கலாம் என்று ரயில்வே செய்தித் தொடர்பாளர் தெரிவித்தது மிக மிக பெரிய விவாத பொருளானது. இதனையடுத்து கவாச் என்றால் என்ன, இதனால் என்ன பலன் என்று பொதுமக்கள் மத்தியில் இந்த கவாச் குறித்த ஆர்வம் ஏற்பட்டது. ஒடிஷா ரயில் விபத்தை தொடர்ந்து நடைபெற்ற பல ரயில் விபத்துகளின் போதும் இந்த கவாச் தொழில்நுட்பம் குறித்த பேச்சு எழுந்து கொண்டே இருந்தது. இந்த நிலையில் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் கவாச் தொழில்நுட்பம் செயல்படும் வீடியோவை தனது எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் வெளியிட்டு, வெளியில் பனிமூட்டம் இருந்தும் கவாச் சரியான சிக்னலை உள்ளுக்குள்ளேயே காட்டுவதாகவும், லோகோ பைலட் வெளியில் எட்டி பார்த்து சிக்னலை கணிக்க வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சரின் இந்த பதிவு இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் கவாச் என்ற சொல் மீண்டும் மீண்டும் பேசு பொருளாக மாறியிருக்கிறது. கவாச்சை பொறுத்தவரை அது ரயில்கள் பாதுகாப்புக்காக முழுக்க முழுக்க இந்தியாவில் உருவாக்கப்பட்ட தானியங்கி ரயில் பாதுகாப்பு அமைப்பாகும். மத்திய அரசின் ரிசர்ச் டிசைன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷனுக்கு 3 இந்திய நிறுவனங்கள் இதனை உருவாக்கி கொடுக்க 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இதனை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தது இந்திய ரயில்வே துறை. கவாச்சுடைய செயல்பாடுகளை பொறுத்தவரை லோகோ பைலட்டுகள் என்றழைக்கப்படும் ரயில் ஓட்டுநர்களுக்கு விபத்து குறித்து எச்சரிக்கை செய்யும். ஒரே மார்க்கத்தில் 2 ரயில்கள் வந்தால் எச்சரிக்கும் வகையில் சிக்னல் பாசிங் அட் டேஞ்சர் சமிக்ஞையை கொடுப்பதோடு, மிகுந்த அடர்த்தியான பனிமூட்டம் இருக்கும் போது எதிரே ரயில் வந்தால் அலர்ட் செய்து தானாகவே பிரேக்கை அப்ளை செய்து ரயிலின் வேகத்தை மட்டுப்படுத்தி விபத்துக்கான சாத்தியத்தை குறைக்கும். 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த தொழில்நுட்பத்தை செயல்படுத்த 50 லட்சம் ரூபாய் வரையிலும், ஒரு லோகோவுக்கு 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான லோகோ மோட்டிவும் தேவைப்படும். எனவே பல்லாயிரம் கிலோமீட்டர்கள் இருக்கும் இந்தியாவில் கவாச் தொழில்நுட்பத்தை செயல்படுத்த 2024-25ஆம் நிதியாண்டில் 1112 கோடியே 57 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் ஒதுக்கிய நிதியை விட அதிகளவிலேயே செலவாகி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதாவது இதுவரை 1547 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விரைவிலேயே இந்த கவாச் தொழில்நுட்பம் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டு எதிர்காலத்தில் ரயில் விபத்து என்ற ஒன்றே இந்தியாவில் இல்லாமல் இருப்பதற்கான நம்பிக்கையை விதைத்திருப்பதாக சமூக ஆர்வலர்கள் கருதுகின்றனர்.